இன்னைக்கு காலையில சீக்கிரமே எழுந்து சிம்பா குட்டி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வச்சிருந்த பாவக்காய் செடியில பாவக்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவை இன்னைக்கு கோலம் போட வேணாம்னு சொல்லிட்டு நானே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னு தெரில, இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எதை ஓப்பன் பண்ணாலும் பிக் பாஸ் நியூஸாகவே இருக்குது. நான் பிக் பாஸ் ஃபேன்லாம் கிடையாது. ப்ரோமோ பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன். பட் இப்போ அது கூட கிடையாது. லாஸ்ட்டாக நான் சீசன் 3 தான் ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, என்னதான் நடந்துச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா நிறையா நடந்திருக்கு. ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணால் போகலான்ற மாதிரி தான் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்க ரியாலிட்டி ஷோ, மூவிஸ் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் நெகட்டிவிட்டி தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் போல். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிக் கொடுங்க. நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சிம்பா குட்டி எழுந்துட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு நமக்கு பிடிச்ச காம்பினேஷனில் ஒரு டீயை போட்டுட்டு மறுபடியும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு என்னமோ கலர் கலராக கோலம் போடுறத விட இந்த மாதிரி ப்ளைனாக கோலம் போட்டு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். என்னதான் நம்ம லைஃப் ஹெக்டிக்காக போனாலும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ரிலாக்ஸிங்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது ஜாலியாக தான் இருக்குது. இப்போ இருக்க பிக் பாஸில் நடந்த மாதிரிலாம் நமக்கு ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னா தலையே வெடிச்சிரும். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் லவ்விங் பிகாஸ் ஹோம் இஸ் வேர் லவ் பிகின்ஸ்.